கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருங்கள். சந்தோஷமாய் இருந்து நம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். யோவான் 9:31 பின்பகுதி. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆண்டவர் பாவிகளுக்கு செவி கொடாமல் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவர் சித்தத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றினால் அவனுக்கே அவர் செவி கொடுப்பார். உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து பதில் கொடுப்பார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 10:2 வாசித்தால் ஒரு 100க்கு அதிபதி, அவருடைய பெயர் கொர்நேலியு என்று பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அப்போஸ்தலர் நடபடிகள் 10:2, அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா! இவர் எப்படிப்பட்ட மனுஷன்? ஜெபம் செய்கிற மனுஷனாய் காணப்பட்டார். தேவனுக்கு பயம் அவருக்கு இருந்தது. ஹல்லேலூயா! தீமைக்கு விலகி இருக்கிறாரு. ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மனுஷன் பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 10:4-5 ஆகிய வசனங்கள், 4 பின்பகுதி. அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. ஹல்லேலூயா! பாருங்கள், சிலருடைய ஜெபம் கூரையை கூட எட்டி போகாது என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா! பாருங்கள், அவங்க ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனா தான் வீட்டின் அந்த கூரையை கூட அது தாண்டி போகாது. ஏன்? அவங்க வாழ்க்கையில செய்யறதெல்லாம் சில அட்டூழியங்கள் பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்பாங்க. ஆண்டவரே செய்யும் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவர் அங்கீகரிப்பது இல்லை. அவர் எப்படிப்பட்ட ஜெபங்களை அங்கீகரிக்கிறார்? அவருக்கு பயந்த மனுஷனா இருக்கிறானா? ஏழைகளுக்கு இறங்குறானா? இல்லை ஏழைகளை துரத்துகிறானா? எல்லாவற்றையும் பார்க்கிறார். மனுஷனுடைய நடைகள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்ததுக்கு பின்பதாக அவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். அப்போ கொர்நேலியோட ஜெபம் வீட்டின் கூரையை தாண்டாம இல்லை, கூரையை தாண்டி ஆகாயத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் தாண்டி தேவனுடைய பிரசன்னத்துக்கே போயிருச்சு அவருடைய ஜெபம். ஹல்லேலூயா! அவருடைய பிரசன்னத்துல நிக்குது அவருடைய ஜெபம். ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் ஞாபகம் வருது, ஆமா கொர்நேலியோட ஜெபம் நிக்குதே என் பிரசன்ஸ்ல அப்படின்னு பார்க்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா! பாருங்கள், அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில கொடுத்தாரு? உன் ஜெபத்திற்கு பதில் யோப்பா பட்டணத்துல இருக்குது. அதையும் சொல்றாரு, பட்டணத்தை சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் பேதுரு என்கிற மனுஷன் அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவனை கூப்பிடுப்பா, யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். பாருங்கள், அப்போ பேதுரு வர்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:44, 45, 46 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். புறஜாதிகளுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வராது, அவங்களுக்கு கிடையாது, இது யூதர்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் புறஜாதிகள் மேல் அபிஷேகம் இறங்கி வந்ததை கண்டு பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அன்பான தேவஜனமே, ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வரப்போகிற சில நன்மைகளை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், இவனுக்கு உரிய ஆசீர்வாதங்கள் இவைகள் அல்ல, ஆனாலும் இந்த ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ஆச்சரியமா இருக்குதே, பிரமிப்பா இருக்குதே, இவனுக்கு உரியவைகள் அல்ல, ஆனாலும் இவன் ஜெபத்தால் இதை பெற்று இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லுவார்கள், பிரமிப்பார்கள் உங்களை பார்த்து. ஹல்லேலூயா! அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 20:1-3 வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு எசேக்கியா ராஜாட்ட, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ வாழ மாட்ட, செத்து போவாய் என்று சொல்லிக்கொண்டு அவர் திரும்பி போய் கொண்டிருக்கிறார். 2 ராஜாக்கள் 20:4-6 வாசித்து பார்த்தால் தெரியும். ஏசாயா
பாதி முற்றத்தை விட்டு தாண்ட கூட இல்லை. ஆண்டவர் சொல்லுவாரு, என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாட்ட திரும்பி போய் அவன்கிட்ட சொல்லு, நீ வாழ்வாய் என்று சொல்லு. அவன் சோறுபுறமாய் திரும்பி அழுது கொண்டிருக்கிறான், என்கிட்ட ஜெபம் பண்றான். நீ போய் சொல்லு, அவனை நான் வாழ வைப்பேன், 15 ஆண்டுகளை அவன் ஆயுசு நாட்களோடு நான் கூட்டி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயாவோடு பேசினார். ஹல்லேலூயா. ஏசாயா சொல்றாரு, 15 இயர்ஸ் கூட்டி கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு. அதே போல நடந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றினால் அவன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் செய்கிற ஜெபங்களை உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறதே அப்பா, அதை கர்த்தர் பார்க்கிறீர். உமக்கு அவைகள் நினைப்பூட்டுதலாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்ய வேண்டிய காரியத்தை, செல்ல வேண்டிய பட்டணத்தை, கான்டாக்ட் பண்ண வேண்டிய நபர்களை கர்த்தர் காண்பிக்க போகிறீர். அவர்கள் மூலமாய் அற்புதத்தை இவங்க வாழ்க்கையில் செய்ய போறீங்க ஆண்டவரே. பிரமிப்பாக இருக்க போகிறதற்காக நன்றி. இவங்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்களை கூட கர்த்தர் மாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். எசேக்கியா ராஜாவுக்கு உடைய தீர்க்க தரிசனத்தை மாற்றி கொடுத்த தேவன் இவங்க வாழ்க்கையிலும் மாற்றி கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். இரக்கமுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவங்க ஜெபத்திற்கு பதில் வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.